வணக்கம் காய்ஸ், இது உங்கள் ஜாய்பாய் கேமிங். இன்றைக்கி என்ன விளாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் வார் வெர்சஸ் ஸ்பார்ட்டா பார்ட் 5 விளாட்றோம். வாங்க எது வரை விளாண்டோமோ அது வரையும் போயிடுவோம். பேக் கொடுத்துட்டு இப்போ வந்தால் ஓடாது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்ட் 4 முடித்தோமோ அந்த இடத்துக்கே வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு அங்கே பார்த்தா டப்பா இருக்கும். டப்பாலாம் திறந்தாச்சு முன்னாடியே. பார்த்திங்கன்னா மேலே ஏறுறதுக்கு மேலே ஏற வேண்டியதான். அங்கே ஏதோ ட்ரில் மிஷின் அதெல்லாம் பார்த்துட்ருக்கானோ, அதெல்லாம் கண்டுக்காமல் மேலே ஏறணும். பார்த்திங்கன்னா அதை கண்டுக்காமல் மேலே ஏறுவோம். மேலே ஏறி இந்த சைடு போய் என்ன பண்ண அப்புறம் ஏதோ கீழே இறங்குது ஏதோ வழி. இப்படியே வழி தான் இருக்கா? சரி என்ன பண்ணோம், யூஸ் ஓகே நான் தெரிஞ்சது தானே. சரி அப்படியே ஊற்றிக்கிட்டே போக வேண்டியதான். என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் கத்தி, என்ன அவ்வளோ அவ்வளோதான், அதையும் வெட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு என்ன, இந்த சைடு ஏதோ வருது. என்ன 8 கால் பூச்சிலாம் வருது. ஐயோ 8 கால் பூச்சி சொல்ல தாங்க முடியலையே. 8 கால் பூச்சி அதான் 8 கால் பூச்சியை காலி பண்ணியாச்சு. வாங்க போகலாம். அடிக்குதே உண்மைதான். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2 பவர் இருக்கு. பொறுமையாக போய்க்கலாம். ஆனால் அந்த 2வது பவரை யூஸ் பண்ண முடியல. இன்னும் 8 கால் பூச்சி இவ்வளோ இருக்குது. ஒரு 8 கால் பூச்சி தப்பிட்டு பரவாயில்ல. இந்த சைடு இப்படி போய்க்கலாம். இந்த என்ன வழி இருக்குது ஏதோ போயாய். ஐயோ கோளாறாதுங்க. அவ்வளோதான் வந்தாச்சு. அது என்ன இது இப்போ என்ன பண்ணும்? ஓகே கீழே இறங்கியாச்சு. அவ்வளோதான். கொடுத்துரு டிஷால்னு தூக்கிக்கிட்டே இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்த மறுபடியும் கொடுத்தா மாட்டிக்கிட்டு அப்புறம் தூக்கி செஞ்சுருது. பரவாயில்ல கிராட்டோஸ் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணோம்? அது என்ன திறக்குமா? ஐயோ சரி சைடு தான் பாக்ஸ் இருக்கா, ஒன்றும் இல்லை. சொல்லுவாங்க அப்படியே குதிப்போம். ஓகே ஏறியாச்சு. இப்போ மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே பாலைவனமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில. பாலைவனங்கிற எரிமலை குழம்பாக இருக்குது. சைடில் பாக்ஸ் அந்த இது மாதிரி நீட்டி நிற்கிறதுல அதெல்லாம் உடச்சா பவர் கிடைக்குது. இது வேறு இடையில கிடைக்குது. டக்குன்னு இங்கே போய்க்கணும். கேல்டேரா என்ன இது இன்னா உடஞ்சிக்கிட்டே. ஏயோ ஃபீனிக்ஸ் பறவை. சரி என்ன பண்ண? என்ன ஏதோ அடிக்குது. ஐயோ 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 இதை ஃபஸ்ட்டு முடிக்கணுமே இப்போ. ஆஹா கிராட்டோ சுற்றி அடித்தாலும் மண்டல வந்து போச்சு. காவாசி காலிங்க இந்த பறவை மட்டுமே. ஆஹா அவ்வளோதான், அடித்து ஒரு மிதிச்சு காலி. வரத்துக்குள்ளே ஓடிடுறா. எப்போ மிஸ்டர் அவ்வளோதான் காலி. அதுக்குள்ளே தப்பிச்சிட்டோம். அவ்வளோதான் பிடிச்சிக்குமா நக்கிற மாதிரி நக்கிடுறோம் அந்த பறவையை. சரியான நக்கு காட்சி. அவ்வளோதான் முடிச்சுட்டு வாங்க இந்த பக்கம் வழி இருக்கிறதுல ஏறுவோம். ஏரியாச்சு. ஏரி உள்ளே போனால் ஒரே எலும்பலி குழம்பா ஓடுது அருவி மாதிரி. ஐயோ இதுதான் சைடில் ஏதாவது பாக்ஸ் கேஸ் இருக்கா? தென்னை மேலே ஏதோ உடச்சிட்ருக்கு. வாங்க திறக்க ட்ரை பண்ணுவோம். என்ன அதுக்குள்ளே வீடியோ முடிகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த செக் பாயிண்ட்டை விட்டுட்டு அடுத்த செக் பாயிண்ட்டு வந்து வீடியோ முடிக்கலான் இருக்கோம் காய்ஸ். நான் ப்ளூ க்ரீனு ஓகே உசுறு கம்மியாக இருக்கிறதால க்ரீன் எடுத்துக்கிறேன். அதான் ஏறிட்டு இப்போ இந்த வாங்க இந்த கதவை திறக்க ட்ரை பண்ணும். இந்த பேத்திஸ் பிளாக். சரி இப்போ என்ன இதுக்கு என்ன பண்ணும்? இப்போ சரி இந்த பக்கம் வந்தாச்சு. இது என்னது இது ஏதோ ஓகே கீழே இறங்கியாச்சு. இப்போ இது என்னதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் டோரு கியர் டூ ஆப்ரேட்னா கியரு ஒன்றும் தெரில. வாங்க இதுக்கிட்ட இங்கே ஒன்று காட்டுது, இதுக்கிட்ட போய்க்கலாம். ஏதோ கதை வருது. யார் இவன்? இவன் தானே அந்த நெட்டு போடாச்சு. இதே நெட்டு ரிப்பேரரு.
கதவு முன்னாடி திறக்குது. திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ உள்ளலாம் போகுது. என்ன ஆகுதுன்னு தெரில. இங்கே யார் ஏதோ கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்னது இது? இப்போ என்ன இருட்ட சண்டை போட்டு கிடைக்கணுமா? ஐயோ Terra. It has been long since kind waited for the one destination to free us. பார்த்தீங்கன்னா என்ன மிருகம் என்னது? ஒன்றும் புரியல. ஐயா படிக்கிறதுக்குள்ள போயிட்டு கிராட்டோஸுக்கு இவன் உதவி தேவையா? என்ன உதவி? என்ன? ஐ நீட் நத்திங் ஃப்ரம் யூ தெரா. எனக்கு ஒன்றும் தேவைங்கிறான். இருந்தாலும் ஃபேட்டு தரான். ஃபேட்னா ஃபேட்டு தாங்கிறான். இல்லாட்டி நீ என் கூட செத்துருவ அப்படின்னா. என்னது அவன் பவரும் இவனுக்கா? என்ன ஏதோ ஃப்ரீ பண்ண போகிறேன். கோவை கொடுத்து இப்போ என்ன பண்ணும்? ஜாய்ஸ்டிக்னு சுற்றணும். என்ன கத்துறான்? ஐயோ என்ன கத்துறான்? வா ஐயோ ஹே சூப்பர் அப்பு. புது பவர் காய். வேறு மாதிரி புது பவர் கிடச்சி. சும்மா கத்தி நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம், நெருப்போட யூஸ் பண்ணலாம். வேறு மாதிரி எந்திரிக்கிறான். எல்லாம் ஒழிஞ்சு அவன் தப்பிக்கிறதுக்கு நம்மளை சாவடிச்சிடுவான் போல. வாங்கி கிடைக்கணும்னு ஓடிடுவோம். இப்போ என்ன இவனுக்கு வேற என்ன ஏதோ கீர் மாதிரி சொல்கிறான். சரி என்ன ஏதோ சுற்றுது? ஐயோ நான் ஏதோ கடலில் நினச்சேன். என்ன ரோபோட்டை மாட்டி. ஆஹா இப்போ இதை முடிக்கணுமா? ஆறுனா தராவோட போயிடும். ஓகே வேற மாதிரி காய். பார்த்தீங்கன்னா தெராவோட பவரை வச்சு தான் அந்த ரோபோட்டை அடிக்க முடியுமா? இதை வச்சும் அடிக்க முடியுது. அப்புறம் என்ன? ஏதோ சுற்றி தான் அடிக்குது. சுற்றி எல்லாம் ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ப்ளீஸ் அடி போடு. என்ன இது? ஆறு கொடுக்குறான் வரவே மாட்டேங்குது. அவ்வளோதான். இப்போ பாருங்க நம்ம தூக்கி சொல்கிறோம். வா இன்னும் கொஞ்சம் எடுத்தா செத்துருவான் போல தலைவன். அவ்வளோதான் அடி. என்ன பவர் என்ன பவர் சீக்கிரம் குறையுது. கீருன்னு குறைஞ்சா ஒரு எண்ணெய் எப்படி அடிக்கிறது? என்ன நடந்துச்சு இப்போ? என்ன நடந்துச்சு? திடீர்னு அவனுக்கு அடி வந்துச்சு. எப்படி முடிக்கணும். அதுதான் முக்காவாசி காலி பண்ணிட்டான். முக்காவாசி இருக்குது. ரெட் பவர் சுத்தமாக இல்லை. ப்ளூ பவர் கொஞ்சம் இருக்குது. என்ன ஓ காட்டுது? அவ்வளோதானா? ஓ நல்லா போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தான். ஓ கையை தூக்கி ஒரு வெட்டினா அவன் தக்கத்தை தூக்கி அவன் மட்டும் தூக்கி காலி பண்ணிட்டான். ஆட்டோமேஷன் கீர்னா இது என்னதுக்கு சொல்லுவாங்க? எதுக்கிட்ட போவோம். இந்த டோர் ஏதோ காட்டுது. ஓ கொடுத்தா இதை வச்சு தான் இந்த கதவை திறக்க முடியுமா? அப்போ எப்படி அந்த இது ஒர்க் பண்ணுவான்? நெட்டு ஒர்க் பண்ணுறவன் அவன் எப்படி வந்திருப்பான்? டெய்லி இந்த இதை அடிச்சுட்டு தான் போவானா? இது வாங்க இந்த டப்பாவை திறந்துப்போம். என்ன கிடைக்குது? அவ்வளோதான். 3வது கோர்கனை கிடச்சிருக்கு காய்ஸ். 3வது கோர்கனை. இந்த ஒன்றும் புரியலை. சரி வாங்க என்ன இதை அடிக்கணும்னு நினைக்கிறேன். இதை ஏன்னா வேறு எதுவும் இல்லை. அதை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அது நின்றுச்சு. அதனால தான் இதை அடிக்கணும்னு முடிவு பண்ணேன். பார்த்திங்கன்னா முடிஞ்சது. கீழே பாலம் மாதிரி நம்மளுக்கு கொடுத்து மறுபடியும் ஏற சொல்லிட்டு அவ்வளோதான் நம்ம வழிக்கு வந்தாச்சு. இந்த கதை ஏதோ வருது. அவ்வளோ என்ன வந்த இடத்துக்கே மறுபடியும் வந்துட்டேன். ஐயோ கீழே இருக்குன்னா சுற்றுறோம் போல. சரி வாங்க மேலே மறுபடியும் ஏறிடுவோம். மறுபடியும் மேலே ஏறினோம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் அதே இடத்துல தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கு போகுது. இப்போ என்ன பண்ணும்? சுற்றி ஒரே இடத்துக்கு வரேன். என்ன இது? பார்த்தீங்கன்னா வந்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ என்னடா சேவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. காணும் ரைட்டு.
சேவ் பண்ணான்னு நினச்சிட்டு இருந்தேன், இதோட முடிச்சிக்கலான்னு வீடியோவை. பார்த்தா அது காணும். இப்போ என்ன பண்ணோம், ஏதோ ஓ காட்டுது, வாங்க ஓ ஏறுவோம் மேலே. ஓ கொடுப்போம். கொடுத்தா இப்போ என்ன பண்ணும், 6 காட்டு. 6 கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்ன காட்டிட்டு போகுது. ஒரு வேளை விட்டு எடுக்கணுமோ. சரி அடி திறந்தாச்சு. ஸோ இந்த பக்கம் பச்சை டப்பா இருக்குது, டக்குன்னு திறந்துக்கலாம். இதேமாரி இந்த பக்கம் சேவப்படப்பா இந்த சைடில் தான் இருக்கா. இந்த சைடு ஒன்றும் இல்லை. சரி வாங்க. ஐயோ தேவையில்லாமல் கைப்பற்றுது காய்ஸ். ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் பவரை வேஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே ஏறுறோம். மேலே ஏறி போனால் என்ன இது, ஏதோ எரிமலை மாதிரி சறுக்கிட்டு போகுது. கரெக்டாக டைமில் போய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் காய்ச்சில் செத்துருவோம். அவ்வளோதான், தாண்டியாச்சு. இப்போ யார் வரா, மாடு மனுஷா. இப்போ என்கிட்ட புது பவர் இருக்குது, என்னால் ஒன்றால் என்னை அடிக்க முடியாது சொன்னால் ஆயா. டக்குனு முடிக்கணுமே இவனை. என்ன மண்டையில் இருப்பெல்லாம் எரியுது. ஓஹோ, புது பவர் மகிமையோ வேற மாதிரி. ஐயோ இது அடிச்சு முடிச்சனே. ஐயோ என்ன இன்னொருத்தவன். ஐயோ ஒருத்தவனே முக்கிட்டு இருந்தவங்க 2 பேரா. ரைட்ரா ரைட், 2 பேரே இன்னைக்கு பந்தாடுறாங்க காய்ச்சி. உசுறு சொட்டு தான். ரைட்டு, உங்களுக்காக மறுபடியும் உங்களுக்காக காய்ஸ், உங்களுக்காக மறுபடியும் சரிக்கிட்டு வந்து அந்த இடத்துல கரெக்டாக எக்ஸ்ட்ரா கொடுத்து தாண்டிடணும். பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் பாக்ஸ் இருக்குது, மாறி அந்த ப்ளூவை தூக்கி முதல்ல எடுத்துகிட்டு பவரு தானே பாருங்க. அவ்வளோதான், பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, முடிச்சிடலாம். இன்னும் ஃபுல்லாக இருக்குது, யூஸ் பண்ணேன். அதை முடிக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒருத்தவன் காய்ச்சி இப்போ தான் 2 பேரை சந்தில் விட்டு முடிக்கிறான் காய்ச்சி. இப்போ பாருங்கள், 2 பவரை கொடுத்தா 2 பேரை சந்திலே. அவ்வளோதான், தூக்கி தான் சொருவணும் 2 பேரையும். பார்த்தீங்கன்னா இவங்க முடிச்சா அவ்வளோதான். ஒருத்தவன் கோ காட்டிட்டு டக்குனு முடிச்சிடலாம். மாடு மாதிரி தூக்கி போடாமல் கீழே போட்டு வாயிலே கட்டியே சொருவணும். சொருவிட்டான். சும்மா அழுத்தி வாயினா மொத்தவன் காய்ச்சி. மொத்தமாக இருக்கான். இவன் வேலை முடிக்கணுமே, முடியும். பார்த்தீங்கன்னா மொத்தம் மட்டும் முடிஞ்சுது காய். டக்குனு என்ன மறுபடியும் ஃபீனிக்ஸ் படையா. ஐயோ இதை சொல்ல தாங்காது. இதுதாங்க அதிகமாக உசுரை குறைச்சிது. வாங்க 2த்தையும் இந்த பவர் ரேஸ் முடிச்சிருவோம். இந்த பறவை உசுறாங்க தாங்க முடியல. நேராக பறந்து வந்து சல்லுன்னு அடிக்கிது, முடிச்சிருது. தப்பிக்கணும், வேற முடியும். தொட்டு உயிர் தப்பிச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் கைக்குள்ள, கைக்குள்ள. ஐயோ இந்த மாடு. ஐயோ பவரை திட்டு இங்கே. ஐயோ அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான். அது உருண்டை அடிக்கணும். 6 குடிச்சு டக்கு அடிக்கணும். இன்னும் கொஞ்சம். என்ன பவர் ஏதா. நாங்கள் மறுபடியும் போட்டு அல்லதுன்னு அழுத்துவோம். என்ன சைடில் அது எரிஞ்சு. பார்த்தீங்கன்னா இவனையும் முடிச்சாச்சு. அவ்வளோதான். சொப்பா அடி சுருவையாக முடிச்சாச்சு கைத்தலையும். என்ன டப்பா காணும். சரி ஓகே, இந்த இதை கொடுத்து இழுக்கணும்னு சொல்லுது, இழுப்போம். வாங்க காய்ச்சி. இழுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணி மாதிரி ஓடுது. ஏரி குழம்பு எவ்வளோ இருக்குது. தண்ணி சின்னோண்டு ஊற்றுறான். எப்படி ஏது இதை சின்னோண்டு கல் மாதிரி உருவாக்கியிருக்கு. வாங்க அது மேலே ஏறலாம். எப்பாடி ஒரு விளையாடி ஏரியாச்சு. சைடில் வந்தால் செத்துருவோம். பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபீனிக்ஸ் பறவை சொல்ல பார்த்தா 8 கால் பூச்சி. என்ன 8 கால் பூச்சி என்ன பவரை போயிருக்கா. 8 கால் பூச்சி பார்த்தீங்கன்னா என்ன பவர் போயிருக்கா. வாங்க ஓ கொடுத்தா பிச்சிடணும். பூச்சி எரிஞ்சு. இந்த 8 கால் பூச்சி 4 கால் பூச்சி. அது 8 கால் பூச்சி மாதிரி இருக்கிற ஒரு 4 கால் பூச்சி போய் பிச்சு எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் பிச்சு தாங்க எடுக்கிறோம். பிச்சு தான் எடுக்கணும், அட்டிலாம் கிடையாது. ஃபுல்லாக பிங்கி தான். அதுதான் முடிஞ்சுட்டு ஏதோ ஒரு டனல் மாதிரி உள்ளே போகுது.
நான் இந்த பக்கம் வந்துட்டு என்ன பண்ணோம், நான் இதில் ஏறணும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறிடணும், இல்லாட்டி கரைஞ்சிடுவாங்க. சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். ஏறணும், வாங்க காய்ச்சி ஏறுவோம். சூப்பர். மறுபடியும் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் வரோம் காய்ச்சி. பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய 3வது அட்டம்ப்ட்டு. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு எடுத்துகிட்ருக்கேன். மொத்தம் 3 அட்டம்ப்ட்டு காய்ச்சி. 3வது அட்டம்ப்ட் இது. 3வது அட்டம்ப்ட்டு காய்ச்சி பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுத்துக்கலாம். மறுபடியும் தண்ணி ஏறி விட்டோம். மறுபடியும் அந்த கல்லில் ஏறணும். அது வேறு இதாக இருக்குது. அவ்வளோதான் காய்ச்சி. இதோட 10 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் மேலே ஏறி இருக்கோம். சரி காய்ச்சி, இதோட இதான் உங்கள் சாய் பாய் கேமிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டப்பா திறந்து பார்த்தீங்கன்னா மைனட்டர் காரணா என்ன இது. சரி காய்ச்சி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய், டாட்டா, குட் பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் ஜாய் பாய் கேமிங். வரட்டா? சரி, அதை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் காய்ச்சி, சேவ் பண்ணியாச்சு.